தொழிற்சங்கங்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேலை நிறுத்த போராட்டத்திற்கு நாமும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ பேரமைப்பை சேர்ந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இன்றைக்கு அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல இடங்களிலே பணிக்கு செல்லாமல் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக நிறைய பேர் பேசிட்டு கடைசியா பேசும்போது ஒன்றிய அரசு வழங்க வேண்டும், அதை ஒட்டி மாநில அரசும் அப்படி என்று முடிச்சாங்க. நான் நிறைய பேர் பேசுறதெல்லாம் கேட்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்று சொன்னாலும் முடிக்கும் பொழுது ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கிற மாநில அரசையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு தான் போனாங்க. போராட்டமே என்னன்னா கர்நாடகாவிலிருந்து தண்ணி திறந்து விடல அப்படின்ற போராட்டம் தான். மேற்கொண்ட பத்தி அப்புறம் தான் பேசணும். முதல்ல கர்நாடகா தண்ணியை திறக்கிறதுக்கான போராட்டம் தான் இது. ஒன்றிய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு முடிவெடுத்து விட்டால் அதுக்கப்புறம் நம்ம மாநில அரசுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் எல்லாம் சொல்றோம், ஒன்றிய அரசு யூபிஎஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் பேசுறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு சென்ற மாநிலங்களையும் அந்த பிஎஃப் அட்டையில் பணம் தர முடியாதுன்னு சொல்ற ஒரு அமைப்பு தான் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடி என்பதை இங்க வந்து குறிப்பா பென்ஷன் இல்லாதவங்க எல்லாம் ஃபீல் பண்ண. முதல்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களையும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அரசை தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்து குலக்கல்வியை இந்திய ஒன்றிய முழுக்க அமல்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து தான் இன்றைய போராட்டத்தில் நாம் எல்லாம் களத்தில் கூத்திருக்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையை மட்டும் அமல்படுத்தினால் கூட அதையும் நாம் எதிர்க்கிறோம் என்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் பல முறை தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் சென்றும் கூட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதியை ஒதுக்குவோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல கட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியும் கூட தமிழ்நாட்டின் வலிமை தெரிந்தும் கூட இந்த ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் ஒன்றியத்தில் நமது மாநிலத்துக்கு சேர வேண்டிய 2152 இப்ப கிட்டத்தட்ட 5000 கோடி ஆயிருக்கும். பல பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய எந்த ஒரு நிதியும் வழங்காமல் பல்வேறு திட்டங்களை மறைமுகமாக புகுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து தான் இன்றைய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் சொல்ல போனால் செப்டம்பர் மாதம் இறுதி என்று ஒரு கெடு தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு மட்டும், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒன்றிய அரசு மட்டும் மாநில அரசுக்கு இணக்கமாக இருக்கிற வகையில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் எப்பொழுதே ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் என்பதுதான் எனக்கு தனிப்பட்ட நம்பிக்கை. இருந்தாலும் கூட ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு நாம் எல்லாம் பெரிதும் எதிர்பார்த்த அந்த சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பை பெற்று தந்திருக்கிற இந்த அமைப்பு அடுத்த கட்ட மிக முக்கியமான கோரிக்கை என்று சொல்லக்கூடிய மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் யாரும் எதிரையும் காம்ப்ரமைஸ் தான் கிடையாது. யாரோ போய் கவர்மெண்ட் கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, ஜாக்டோ ஜியோ கவர்மெண்ட்டை நோக்கி ஓடுது, இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனை எல்லாம் பண்ணிக்க தேவையில்லை. என்றைக்கும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் ஜாக்டோ ஜியோ எடுத்த முடிவில் அது கொண்ட கொள்கையில மாறாமல் பயணிக்கிற அமைப்பு என்பதற்கு தான் இன்றைக்கு நாம இந்த போராட்டத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிறோம். பல்வேறு புதுசு என்ன கூட கேட்டாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் ஜாக்டோ ஜியோலாம் கலந்தது வரலாறு இல்லை என்று சொன்னார்கள். என்கிட்ட கேட்டாங்க. ஆனாலும் கூட பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எல்லாரும் கலந்து அந்த ஒற்றுமையை காப்பாற்றும் வகையில் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அதே இலக்கு தான், எங்களுக்கு அதே இலக்கு தான். எப்படியாவது ஒரு சின்ன பயம், என்னை போன்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பயம்னா, நான் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதால், பழைய ஓய்வூதியம் எனக்கு வேண்டும் என்பதால் இந்த காலகட்டத்தை விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் நாம் என்ன செய்வது, இருக்கிற அந்த கைப்பிடியை விட்டுவிடக் கூடாது. எப்படியாவது இந்த ஆட்சியில 2026க்குள்ள கிட்டத்தட்ட 6.5 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை பெற்றுக் கொடுக்கிற பொறுப்பும் கடமையும் ஜாக்டோ ஜியோக்கு இருக்கிறது என்பதனால
இதை எப்படியாவது வாங்கணும். செப்டம்பருக்குள்ள கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். அறிக்கை கொடுத்துருக்காங்க, கேட்குறேன். சரண்டர் முடிச்சாச்சு, முன்னாடி வண்டி கலந்துச்சு, லைனா ட்ராக்ல நின்று இந்த வண்டி எல்லாம் போயிடுச்சு. சரண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நான் முதற்கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் தான். செப்டம்பர் இறுதிக்குள்ள பார்ப்போம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓய்வூதியத்தை அறிவிப்போம். ஒன்றிய அரசு அறிவித்து விட்டது, இல்லை என்று சொன்ன ஒன்றிய அரசு அறிவித்து விட்டது யூபிஎஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறோம். நம்மளுடைய இலக்கு மாநில அரசு புதிய அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார் என்ற அடிப்படையில் தான் நாம் போயிட்டு இருக்கிறோம். அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாறு விரைவில் நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஓய்வூதியத்தை வழங்கப்பட்டது என்ற வரலாறை ஜாக்டோஜியோ மீட்டெடுத்து கொடுக்கும். அந்த வரலாற்றிலே பயனாக 6 லட்சம் அரசு ஆசைகள் பயன்படுவார்கள். யாரும் எதுவும் அஞ்ச தேவையில்லை. அதற்கு முன்பாக இந்த ஒன்றியத்தை கண்டிக்கிற, ஒன்றியத்தின் அடக்குமுறைகளை கண்டிக்கிற, ஒன்றியத்தை எதிர்த்து துணிந்து பேசுகிற ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். நான் இங்கு அரசியல் பேச வரவில்லை. அதே போலத்தான் இந்த ஒன்றியத்தை எதிர்த்து துணிந்து போராடுகிற மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருக்கிறது. ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய அத்தனை நிதியும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதலமைச்சரோடு பின்னின்று பெற்றுக் கொடுத்தால் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் முதலமைச்சர் விரைவில் நிறைவேற்றுவார். அந்த தடைகளை உடைக்கிற போராட்டமாக, வேலை நிறுத்த போராட்டமாக இந்த போராட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தை வாழ்த்தி முதலமைச்சர் அத்தனையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக